கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரூத்தின் சரித்திரம் 1 அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. 7வது வசனம். தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக வழி நடந்து வருகிறாள். இங்கே நகோமி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள், வேதனையான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்ததான விஷயங்கள். தன்னுடைய கணவன், 2 ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து தன்னந்தனியாக தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே தானும் தன்னுடைய வாலிப பிள்ளைகளாகிய 2 மருமக்கள் 2 பேரையும் வைத்து கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து நிற்கிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நகோமி எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளாக இருக்கிறாள். எல்லா ஒத்தாசையும் அற்று போயிற்று. இந்த உலகத்திலே அவர்களுக்கு இருந்த எல்லா அனுகூலங்களும், எல்லா துணையும் எடுபட்டு போனது. இப்போது தனிமை மாத்திரம் மிஞ்சி இருக்கிறது. சாப்பாட்டிற்கே வழி இல்லாத ஒரு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையிலே இந்த 3 பெண்களுமாக தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போது இந்த நகோமியுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்த உலகத்தில் அவர்கள் நம்பியிருந்த நம்பிக்கைகள் எல்லாமே அற்று போயின. அவர்களுக்கு ஆதரவாக, அடைக்கலமாக இந்த உலகத்தில் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த உலகம் அவர்களுக்கு இனி எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது என்கிறதான ஒரு கட்டாயத்தின் ஒரு சூழ்நிலையிலே வந்து நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்து நிற்கிறதான ஒரு நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுகிறார்கள். அதுதான் இந்த ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ மோவாப்பில் இருக்கிறாங்க. இங்கே வைத்து ஒரு விஷயம் கேள்விப்படுகிறாங்க. யூதா தேசத்தில் எலனா இஸ்ரவேலிலே இப்போது ஆகாரம் கிடைக்கிறது, அங்கே போனால் வாழலாம், உயிர் வாழலாம் என்கிறதான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தி அவர்களுக்கு வருகிறது. அந்த செய்தி மிக அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து. அதாவது அந்த இடத்துல ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, மிக அருமையான தெளிவான ஒரு வார்த்தை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்கிறதான ஒரு செய்தி இப்போது இந்த நகோமியுடைய காதுகளிலே கேட்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நல்ல செய்தி அவள் கேட்க நேர்ந்தது. கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறார், சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்கிறதான ஒரு நற்செய்தி இவள் அறிந்தவுடனே அந்த இடத்தை விட்டு அவள் புறப்பட தயாராகிறாள். ஆமென், அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே இந்த செய்தியை நாம் பார்க்கும்போது 4வது அதிகாரம் 31வது வசனம், அதனுடைய முதல் பாகத்திலே ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்தார் என்று அவர்கள் கேட்டபோது, அப்போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்கிறதான ஒரு செய்தி இப்போ மோவாப் தேசத்தில் இருக்கிறதான இந்த நகோமியுடைய காதுகளிலேயும் அந்த செய்தி வந்து எட்டினது. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் அதனுடைய முதல் பாகத்தில் நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். இப்போது இந்த விஷயத்தை நகோமி கேள்விப்பட்டு தன்னுடைய 2 மருமக்களோடும் கூட அந்த இடத்திற்கு நேராக அவள் புறப்பட தயாரானால் புறப்பட்டு போகிறாள். ஆமென், அல்லேலூயா. அப்போது இருந்தது மோவாப் தேசத்திலே, கேள்விப்பட்டது மோவாப் தேசத்திலே, கேள்விப்பட்ட இடத்துல இருந்து
அந்த நற்செய்தி எந்த இடத்திலே நல்ல கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறாரோ அந்த இடத்திற்கு நேராக அவர்கள் புறப்பட தயாரானார்கள், புறப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கூட இப்பேற்பட்ட ஒரு அனுபவம். ஏன்னா இங்கே அவள் தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அனுகூலமான பல கதவுகள் அடைக்கப்படும் போது, வாழ்க்கை வனாந்தரமாக மாறும்போது, நாம் நம்பியிருந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் நம்மை கைவிடும்போது, இப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு தருகிறார். இப்போது நகோமிக்கு ஒரு நல்ல செய்தி அவள் கேள்விப்படுகிறாள். கர்த்தர் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தி. கர்த்தர் சந்திக்கிறார் என்றால் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. மனிதனுடைய சந்திப்பு, மனிதன் தருகிறதான அடைக்கலம், மனிதன் தருகிறதான நம்பிக்கை, மனிதன் தருகிறதான சில நன்மைகள், மனிதன் தருகிறதான எல்லா நம்பிக்கைகளுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே தான். ஆனால் இந்த உலகம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு எப்போதும் பாத்திரமாக இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அனுகூலமாக இருக்காது. ஒரு நாள் இந்த உலகம் கைவிடும். அதே நேரத்தில் கர்த்தர் சந்திக்கிற ஒரு நேரம் உண்டு. ஆமென். கர்த்தர் ஜனங்களை, ஒடுக்கப்பட்டவர்களை சந்திக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோன்னா 146வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில் கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அப்போது சங்கீதக்காரன் எழுதும்போது ஒடுக்கப்பட்ட மக்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார், நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இங்கே இந்த 3 விதவை பெண்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இப்போ ஒரு கேள்விப்படுகிறாங்க, கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறார் என்று. ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் இந்த காலை வேளையிலே ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா ஒடுக்கப்படுகிறவர்களை சந்திக்கிற தேவன். ஆமென். இன்னும் சங்கீதம் 132:15 பார்த்தீங்கன்னா, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆமென். கர்த்தர் ஏழைகளை கைவிடுகிற தெய்வன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏழைகளை சந்தித்து ஆகாரத்தினால் அவர்களை திருப்தியாக்குகிற தேவன். ஆகாரம் என்று சொல்லும்போது நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். உலகத்தில் இருக்கிறதான அத்தனை நம்பிக்கைகளும் நாம் யாரை நம்பி வைத்திருக்கிறோம், அந்த நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போகும்போது, மனிதன் ஒரு நாள் கைவிடும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் ஒடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆதரிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏழைகளை அப்பத்தினால திருப்தியாக்குகிற தேவன். சங்கீதம் 132:15 பார்த்தீங்கன்னா, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். இன்னும் சங்கீதம் 111:5 பார்த்தீங்கன்னா, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் அவர் நிலை நிறுத்துவார், நினைப்பார். ஆமென். உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். சங்கீதம் 145:15 எல்லா ஜீவன்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். ஆகாரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய என்ன தேவைகளாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிற தேவன். ஒரு நகோமிக்கும் தன்னுடைய 2 மருமக்கள்மார்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் அந்த இடத்திலே அனுப்பினார். கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறார் என்றும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்பதை இவர்கள் கேள்விப்பட்டு அந்த இடத்திற்கு நேராக கடந்து போனாங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலேயும் நாம் இருக்கிற சூழ்நிலையை விட்டு, அல்லேலூயா, உலகத்தை நம்பி இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் எழும்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு ஆதரவாக, ஆமென், அடைக்கலமாக நம்முடைய தேவைகளை இந்த காலை வேளையிலே சந்திக்கிற தேவனாக இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். நமக்கு ஆதரவாக இருந்த அந்த நம்பிக்கைகள் அது எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும்போது நம்முடைய பார்வைகள் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிறார் என்ற செய்தி. கர்த்தர் ஜனங்களை சந்தித்து அவர்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், தேவைகளை சந்திக்கிறார் என்ற செய்தி இவர்கள் கேட்ட உடனே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காலை வேளையில் நாமும் கூட இருக்கிற நிலைமைகளில் உலக மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் எல்லாமே அஸ்தமித்த ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கூட
கர்த்தரை நாம் நம்புவோம். கர்த்தர் நம்மை சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை சந்திப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமேன். எல்லா ஆதரவும் அற்று போகும்போது கர்த்தர் தாமே உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நகோமி எல்லா ஆண்டவரே உலகத்தின் அனுகூலங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் அற்றுப்போன அந்த நிலைமையிலே ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்ற செய்தியை கேட்டு அவள் இருந்த இடத்தை விட்டு அவள் புறப்பட்டு போனாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லா உலகத்தில் மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. நீர் கைவிடாத தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.